உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நினைக்கிறீங்க? என்னோட பேர் உமா. சொல்லுங்கம்மா. ஹலோ உமா பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? கெருகம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். உங்க ஐயங்களை கேளுங்கம்மா. ஐயா கிட்ட என்னோட குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது சார். சொல்லுங்கம்மா. இன்னும் சரியா அம்மா தாத்தா இதான் சொல்றா சார், சரியா பேசலன்றாங்க. பரவாயில்லைங்களா இது? அது ஒண்ணும் இல்லம்மா. இப்போ 1.5 வயசுக்கு பேச்சு எல்லா பேச்சு வரணும்னு இல்ல. அம்மா அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்தா போதும். காது நல்லா கேக்குதான்னு பாத்துக்குங்க. கேட்டீங்க? கேக்குது சார். காது கேட்டுச்சு, அட்டென்ஷன் டெபிசிட் இல்லாம நீங்க கூப்பிடுற போது குழந்தை உங்களை திரும்பி பாக்குதா பாருங்க. அது அனிமல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா ஒரு வாட்டி கவனிக்குது, அப்புறம் கவனிக்காம போயிருந்தா சார். அது தெரிஞ்ச அனிமல்மா, புதுசா அனிமல் சொல்லி கொடுங்க. தெரிஞ்ச அனிமல் மூளையில இருக்கும். நீங்க யானை புலி கரடின்னு எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லி கரடி விட முடியும் குழந்தைக்கு? நீங்க புதுசா சொல்லுங்க. குழந்தை ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிச்சுன்னா ஒரு பொம்மையை கூட நீங்க குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் தான் விளையாடும், 2வது நாள் விளையாடும், 3வது நாள் நத்திங் மோர் டு லேர்ன். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சொல்லிக் கொடுக்குற பாடத்திட்டம். குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஒரு படித்த புத்தகம். உங்கள்கிட்ட நான் நேற்றைய செய்தித்தாளை கொடுத்து படித்த திரும்ப படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு போர் அடிக்குமோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கும். அதனால புது தகவல்களை குழந்தையோட மூளைக்கு ஆற்றல் அளப்பரியது. அதனால புது தகவல்களை நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிட்டு புதுசா சொல்லுங்க. இல்லைன்னா குழந்தை உங்களை முட்டாள்னு நினைச்சிரும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சிரும். அதனால இன்னிலேருந்து நீங்க கொஞ்சம் எக்யூப் ஆயிக்குங்கம்மா.